அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக, அமமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்கள் கழகத்தில் இணைந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த VKP சங்கர் உட்பட ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்தியா முழுவதும் இருந்தும் ஐயா வைகுண்டரின் 192ஆம் அவதார நாளில் பங்கேற்க வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயா வைகுண்டரின் ஆசியை பெற வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி X வலைதள பக்கத்தில் பதிவு. அதிமுக தேமுதிக குழுக்கள் பேசி கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். திமுக பாஜக IT விங் பொய் பரப்புரை செய்கின்றன. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராம் அதிமுக மகளிரணி துணை செயலாளராக நியமனம். செல்வி காயத்ரி ரகுராமிற்கு கழக நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 195 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 51 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்கள் அறிவிப்பு. பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அமித்ஷா குஜராத் காந்திநகர் தொகுதியிலும், ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் மீண்டும் போட்டி. நூற்று 95 வேட்பாளர்கள் கொண்ட பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. 16 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் தமிழ்நாட்டிற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 34 மத்திய அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கியது பாஜக. 28 பெண்கள், 47 இளைஞர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. ராஜஸ்தானின் கோட்டாவில் ஓம் பிர்லாவும், அமேதியில் ஸ்மிருதி இரானியும் போட்டி. கேரள மாநிலம் திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபியும், மதுரா தொகுதியில் நடிகை ஹேமா மாலினியும் மீண்டும் போட்டி. திமுக முன்னாள் நிர்வாகியும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவருமான ஜாபர் சாதிக்கின் 8 வங்கி கணக்குகள் முடக்கம். வங்கி கணக்குகள் மூலம் பல கோடி ரூபாய் பரிவர்த்தனைகள் நடைபெற்றதை அடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அதிரடி நடவடிக்கை. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் தலைமறைவு. வலை வீசி தேடும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர். சென்னையில் இருந்து பயணிகள் ரயிலில் கஞ்சா கடத்த முயற்சி. போலீசாரை பார்த்ததும் 20 கிலோ கஞ்சா பொட்டலங்களை வீசிவிட்டு சென்ற நபரால் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பரபரப்பு. சென்னை ரயில் நிலையங்களில் அதிகரிக்கும் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள். பெரம்பூரை தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 5 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் கைது. தேனி மாவட்டம் போடியில் கஞ்சா கடத்திய 2 மூதாட்டிகள் கைது. விடியா திமுக ஆட்சியில் இளைஞர்கள் முதல் மூதாட்டிகள் வரை கஞ்சா கடத்தும் அவலம். அனாதை பிணங்களை கொண்டு செல்லும் வாகனங்களில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அதிர்ச்சி தகவல். போலீசார் சோதனை செய்ய மாட்டார்கள் என்பதை சாதகமாக பயன்படுத்தி நூதன கடத்தல்.
கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட விவகாரம் குறித்து திருச்சி விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கேள்வி. பதிலளிக்க முடியாமல் திமுக எம்பி கனிமொழி தப்பியோட்டம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கு. இந்தியா தமிழ்நாடு தான் முதல்ல இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கு. இந்தியா தமிழ்நாடு தான் முதல்ல இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கு. இந்தியா தமிழ்நாடு தான் முதல்ல இருக்காங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிற்காக பிரதான சாலையை முற்றிலுமாக மறித்து பொதுக்கூட்டம் நடத்தி திமுகவினர் அராஜகம். காலி சேர்களை பார்த்து பேசிய விடியா திமுக அமைச்சரின் செயலால் சிரிப்பலை. அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு வந்த விடியா திமுக அமைச்சர் ரகுபதியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு மருத்துவமனையில் முறையாக மருத்துவம் பார்ப்பதில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. கட்டுமான மற்றும் கெமிக்கல் நிறுவன அதிபர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் ரெய்டு. கும்மிடிப்பூண்டியில் விடியா அமைச்சர் காந்தி பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுகவினரிடையே கோஷ்டி பூசல். சுடுகாடு கல்வெட்டில் பெயர் இல்லை என கூறி சொந்த கட்சி நிர்வாகிகளை அமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட திட்டம். நாங்க சொல்றோம், அவளை சொல்றோம். நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழ்நாட்டில் 43,000 மையங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் இன்று உண்ணாவிரத போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை விடியா திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தல். மிக்ஜாம் புயல் நிவாரணம் வழங்குவதில் விடியா திமுக அரசு பாரபட்சம். ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்த 6 லட்சம் பேரில் ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக விடியா திமுக அரசு நாடகம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 3 மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது நிவாரணம் வழங்குவதாக மக்களை ஏமாற்றும் விளம்பர மாடல் அரசு. ஆவின் நிறுவனம் விற்கும் சாக்கோபார், கிளாசிக் கோன் உள்ளிட்ட ஐஸ்கிரீம்களின் விலை அதிரடியாக உயர்வு. 65 ml சாக்கோபார் 20 ரூபாயில் இருந்து 25ஆகவும், 125 ml அளவு கொண்ட வெண்ணிலா 28 ரூபாயில் இருந்து 30 ரூபாயாக உயர்வு. நவீன இருசக்கர வாகனம் கோரி மனு அளிக்க திருச்சியில் இருந்து சென்னை வந்த மாற்றுத்திறனாளி. திமுக அலுவலகத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தும் விடியா அரசின் முதலமைச்சரை சந்திக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற பரிதாபம். விளாத்திக்குளம் அருகே அலட்சியமாக நடைபெறும் பாலம் கட்டும் பணிகள். உயிர் பலி வாங்கும் முன்பு நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சியில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட நகர்ப்புற சுகாதார மைய கட்டிடத்தின் தரைத்தளம் உள்வாங்கிய அவலம். தரைத்தளத்தில் பேட்ச் ஒர்க் செய்து வரும் விடியா திமுக அரசு தரமற்ற பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் குளத்தூரில் நிலத்தகராறு காரணமாக திமுக நிர்வாகி தாக்கியதில் படுகாயமடைந்த சிறுமியும் மூதாட்டியும் மருத்துவமனையில் அனுமதி. அறுவடைக்கு தயாராக இருந்த 4 ஏக்கர் வாழை மரங்களையும் டிராக்டர் ஏற்றி முற்றிலும் அழித்து திமுக நிர்வாகி அராஜகம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 50க்கும் மேற்பட்ட ஏரிகள் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடு. வரத்து கால்வாயை சரிவர தூர்வாரி நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் சுற்றுவட்டாரத்தில் நடப்பாண்டு கடும் மழை மற்றும் பனிப்பொழிவால் குறைந்த குண்டு மிளகாய் விளைச்சல் பாதிப்பால் குண்டு மிளகாய் விலை கடுமையாக உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் செய்வதறியாது தவிப்பு. திண்டுக்கல்லில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. விடியா திமுக அரசு தங்களை வஞ்சிப்பதை கைவிட்டுவிட்டு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருமண அலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோன்களில் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்த 10ஆம் வகுப்பு மாணவன் படுகாயம். பள்ளி நேரத்தில் போதிய அளவு பேருந்துகளை இயக்கி மாணவர்களின் பாதுகாப்பை விடிய அரசு உறுதி செய்ய பெற்றோர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு கிடங்கில் இருந்து நெல் மூட்டைகளை வெளியூர்களுக்கு ஏற்றிச் செல்ல குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும் அனுமதி. விடியா திமுகவினரின் செயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி லாரி உரிமையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குழந்தை கடத்த வந்ததாக நினைத்து வடமாநில தொழிலாளியை சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள். விடியா திமுக அரசு வாட்ஸ்அப்பில் பரவும் போலி வீடியோக்களை கட்டுப்படுத்த தவறியதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் முன்பு பெண்ணை விரட்டி தாக்கிய கிராம உதவியாளர். வன்முறையை தூண்டும் வகையிலும் கத்தியுடன் போஸ் கொடுத்த கிராம நிர்வாக உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகர்கோவில் அருகே கோயில் படைகளில் வைத்திருந்த மதுவை குடித்த தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். போலி மதுபானம் குடித்து உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை. திருச்செங்கோடு அருகே டாஸ்மாக் ஊழியரை கத்தியால் குத்திவிட்டு 94,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் கையில் பணம் இருந்தாலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அவலம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் லாரி டியூப்களில் அடைக்கப்பட்டிருந்த 500 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 1000 லிட்டர் சாராய ஊழல்கள் அழிப்பு. விடியா திமுக ஆட்சியில் மீண்டும் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்படுமோ என பொதுமக்கள் அச்சம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதற்காக பதுக்கிய நபர் கைது. விடியா திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் போதை மாத்திரைகள் ஊசிகளை விற்பனை செய்த 3 இளைஞர்கள் கைது. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சொகுசு காரை திருடி வந்து போலீசாரிடம் சிக்கிய 4 பேர் கத்தியை காட்டி மிரட்டி தப்பியோட்டம். பொம்மை முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் கையில் சிக்கிய திருடர்களை தப்பிக்க விட்டு பின்னர் வலை வீசி தேடும் அவலம்.